அதிமுகவில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டும் என்றும் அதற்கு பின்னணியில் மூல காரணமாக இருக்க போவது பாஜக தான் என்றும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பது யார் தெரியுமா? பாஜகவை பொறுத்தவரை மாற்றுக் கட்சியின் அதிருப்தி தலைவர்களுக்கு குறிவைத்து சரியான நேரம் பார்த்து தங்கள் கட்சிக்காக அலைக்காக தூக்கி வந்து விடுவது வழக்கமாகும். தேர்தல் நேரங்களில் இது போன்ற கட்சி தாவல்கள் அனைத்து கட்சியிலுமே நடப்பது இயல்பான ஒன்று என்றாலும் பாஜகவின் வியூகம் அதில் சற்று அதிகமானதுதான். அதனால்தான் தேர்தலுக்கு முன்பிருந்தே, அதாவது 2 காலமாகவே அதிமுகவில் ஒருவித சலசலப்புகள் அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள் விரைவில் பாஜகவில் இணைய போவதாக செய்திகள் வட்டமடித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை விட்டு இதுவரை யாருமே அதிமுகவை விட்டு பாஜகவுக்கு செல்லவில்லை. சமீபத்தில் கூட விளவங்கோடு எம்எல்ஏ விஜயதாரணி காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் இணைந்த விஜயதாரணியை வரவேற்ற அண்ணாமலை, விஜயதாரணி மட்டும் இல்லை, இன்னும் பல முக்கிய புள்ளிகள் பாஜகவுக்கு வருகிறார்கள் என்று நாளையும் நேரத்தையும் குறித்தார். இதனால் யார் அந்த முக்கிய புள்ளிகள் என்ற விவாதம் சோசியல் மீடியாவிலும் வெடித்தது. அப்போதுதான் ஒருவேளை எஸ்பி வேலுமணியாக இருக்குமோ என்ற ஐயமும் கிளம்பியது. ஆனால் எஸ்பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்து இதற்கான விளக்கத்தையும் தந்திருக்கிறார். எங்கள் ஆலமரம் போன்ற கட்சியை விட்டுவிட்டு வெறும் 3% 4% ஓட்டு வாங்கி வந்திருக்கிற பாஜகவில் போய் நான் எப்படி இணைவேன்? இப்படி ஒரு வதந்திக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்லுவாங்க என்று கூறியிருக்கிறார். இதற்கு பிறகு அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் பாஜகவில் இணைவதாக மற்றொரு தகவல் பலம் வந்தது. இதற்கு காரணம் அதிமுகவின் மேற்கு மண்டலத்தில் உட்கட்சி பூசல் பெரிய அளவில் வெடிக்க துவங்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் செங்கோட்டையன் நேரடியாகவே மோத தொடங்கிவிட்டாராம். எனவே பாஜகவில் மாநில தலைவர் பதவி கொடுத்தாலும் அக்கட்சியில் சேரவும் செங்கோட்டையன் தயார் என்று ஒரு நாளிதழில் செய்தியும் வெளியாகியிருந்தது. இதற்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்படி ஆதாரம் இல்லாத செய்திகளை பத்திரிகை தர்மத்திற்கு எதிராக வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். எஸ்பி வேலுமணி, செங்கோட்டையன் இருவருமே தனித்தனியாக தங்கள் மீதான வலுவான மறுத்திருந்தாலும் கூட மீண்டும் இவர்களை பற்றின தகவல்கள் கசிந்தவாறே உள்ளது. அதேபோல் அண்ணாமலை சொன்னது போல ஒருத்தருமே பாஜக பக்கம் போகவும் இல்லை, தேர்தலும் முடிந்துவிட்டது. இந்நிலையில் திமுக அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடம் பேசும்போது, தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக செங்கோட்டையன் தலைமையில் செல்ல போகிறதா, வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்பதுதான் தெரியும். அதிமுகவில் பாஜக பிளவை ஏற்படுத்தும் என்று அமைச்சர் ரகுபதி கருத்து கூறியிருக்கிறார்.